ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் சேனல். நான் உங்கள் விவேக். இந்த வீடியோவில் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்ங்கிற ஒரு தமிழ் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலையா? கீழே இருக்குல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் எந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குற முக்காசு பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்க. அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் இந்த படத்தை வெங்கட் பிரபு இயக்கியிருக்காரு. இந்த படம் ஒரு ஆக்ஷன் ஜானலில் எடுக்க படம். இந்த படத்தில் தளபதி விஜய், பிரசாந்த், பிரபுதேவா, வைபவ், பிரேம்ஜி இன்னும் பல நடிச்சிருக்காங்க. இந்த படம் வந்து இப்போ தேட்டரில் ரிலீஸ் ஆகிருக்கு, செக் பண்ணி பாருங்கள். இப்போ அவங்க இந்த படத்தோட கதை என்னன்னு பார்ப்போம். இந்த படத்தோட கதையை பார்த்தோம்னாக்கா, படத்தோட ஸ்டார்டிங்கில் ஒரு ட்ரெயின் சீக்வன்ஸ் காட்டுறாங்க. அதில் வந்து வில்ல ட்ராவல் பண்ணிட்டு இருக்கான் தன்னோட ஃபேமிலியோட. ஆனால் ஹீரோவுக்கு வந்து வில்ல மட்டும் தான் ட்ராவல் பண்ணியிருக்கான்னு தெரிய வருது. வில்லனை பாம் பிளாஸ்ட் பண்ணி கொல்றதா நினச்சிட்டு பாம் பிளாஸ்ட் பண்ணுவாங்க. அதில் வந்து வில்லனோட ஃபேமிலி எல்லாருமே இறந்து போயிடுவாங்க. வில்ல மட்டும் உயிர் தப்பிச்சிடுறான். வில்ல என்ன பண்ணுறானாக்க, ஹீரோவோட பையனை சின்ன வயசாக இருக்கும்போது கடத்தி தான் பையனாக வளர்க்குறான், தத்தெடுத்து வளர்க்குற மாதிரி. விஜயோட பையனையே யூஸ் பண்ணி விஜயை பழி வாங்கணும்னு நினைக்கிறான். கடைசியில் பழி வாங்கினா இல்லையா, இதுக்கப்புறம் அந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் படத்தோட மொத்த கதையே. இந்த படத்தோட ரன்டே பார்த்தோம்னாக்கா 3 ஹவர்ஸ் ஓடுது. இந்த படத்தில் வந்து வெங்கட் பிரபு வந்து அஜித்தை போய் ஹைதராபாத்தில் போய் சந்திச்சுட்டு வந்தாருன்னு ஒரு ஃபோட்டோலாம் விட்டுருந்தாங்க. ஏன் வச்சுருந்தாங்கனாக்கா, இந்த படத்தில் வந்து அஜித் ஃபேன்ஸ்லாம் வந்து இந்த படத்தில் தளபதி ஃபேன்ஸில் ஏஐல கொண்டு வந்திருக்காங்க, ஒரு சீன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா ரூமர்லாம் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் தலையை யூஸ் பண்ணி ஒரு கிளைமேக்ஸ் ஒரு ட்விஸ்ட் ஒன்று வச்சுருப்பாங்க. அதனால தான் வெங்கட் பிரபு வந்து போய் தலையை போய் ஐஸ்வர்யா பார்த்துட்டு வந்திருக்காரு. அது என்ன ட்விஸ்ட்டுன்னு நான் ரிவீல் பண்ண விரும்பல. படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அந்த அளவுக்கு அந்த ட்விஸ்ட் ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருந்துச்சு. அடுத்து இந்த படத்தில் வந்து தளபதிக்கு ஒரு மாசான இன்ட்ரோ வச்சுருப்பாங்க அப்படின்னு நினச்சா, இன்ட்ரோ வந்து மாசாக தான் இருக்குது. அதை விட மாசான இன்ட்ரோ வந்து இன்டர்வல் சீன் தான். இன்டர்வல் சீனில் வந்து தளபதி வெர்சஸ் இளைய தளபதினு போட்டிருப்பாங்க. அது பார்க்கும்போது செம மாசாக இருந்துச்சு. அடுத்து வந்து மட்ட சாங், அந்த படத்தோட ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த மட்ட சாங் வந்து சூப்பராக வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அந்த கதையோட ட்ராவல் பண்ணிட்டு வரும்போது அந்த மட்ட சாங் வரும். அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. மற்ற சாங்லாம் வந்து ஆட் பண்ணியிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. ஆனால் மட்ட சாங் வந்து எல்லா சாங்கோட ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த படத்தில் வந்து வெங்கட் பிரபு வந்து 5 சாங் வைக்கிறேன், 6 சாங் வைக்கிறேன்னு சொல்லிட்டு மொக்க போடாமல் படத்துக்கு தேவையான இடத்துல மட்டும் சாங் வச்சுருக்காரு. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்து இந்த படத்தில் வந்து பிரசாந்த் ஒரு சூப்பராக ஆக்ட் பண்ணியிருந்தார். விஜயோட ஃப்ரெண்டு ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. பிரபுதேவா ட்ரெய்லர்லேயே பார்த்துருப்பீங்க. இல்லை ஃப்ரெண்டு ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்களோட கேரக்டர்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்து லைலா ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வருவாங்க, ஒரு டாக்டராக வருவாங்க. அவங்களோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸ்னேகா விஜயோட ஒய்ஃபாக வருவாங்க. அவங்களோட ஆக்டிங் டுவர்ட்ஸ் எண்டு வரைக்கும் ரொம்பவே நல்லாவே ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்து பிரேம்ஜி வந்து மங்காத்தால வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் கொடுத்துருப்பாங்க. அதே போல் இந்த படத்துலையும் கொடுத்துருப்பாங்கன்னு நினச்சேன். இந்த படத்தில் ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கிரிஞ்சா யூஸ் பண்ணுவாங்க, கடைசி வரைக்கும் கிரிஞ்சா தான் யூஸ் பண்ணுவாங்க. கிளைமேக்ஸில் வந்து ஒரு ஒரு ரோல் கொடுத்துருப்பாங்க. ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தார் பிரேம்ஜி. அடுத்து வைபவ் வந்து ஒரு ஒரு நல்ல ரோல் பண்ணியிருந்தார். ஒரு ரொம்ப சீரியஸான ரோல் மாதிரி பண்ணியிருப்பார். பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்து த்ரிஷா வந்து ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடுவாங்க. என்ன பாட்டுன்னு சொல்ல வரும்போது நீங்கள் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. த்ரிஷா வந்து வராங்க. விஜயோட ஒய்ஃபாக வருவாங்கன்னு நினச்சிருந்தேன். ஆனால் ஒரு பாட்டுக்கு மட்டும் வருவாங்க. அவங்களோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்து நான் வந்து மதியம் தான் படத்துக்கு போனேன். மதியம் காலைல நியூஸ் பார்த்தப்ப சிவகார்த்திகேயன் வந்து கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் பார்த்துட்டு போனார் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் வந்துச்சு. படத்தில் பார்த்தாக்கா அதில் வந்து படத்தில் வந்து ஸ்பெஷல் அப்பியரன்ஸாக சிவகார்த்திகேயன் வருவார், கிளைமேக்ஸில் வருவார். அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்து யோகி பாபுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் கொடுத்துருக்காங்க. ஒரு படம் நடுவில் வருவார். அவரோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்து டேரக்டர் வெங்கட் பிரபு மங்காத்தா வந்து தலையை வச்சு ஒரு 50வது படம் கொடுத்தாரு. நல்லா சூப்பராக கொடுத்தாரு. தளபதியை வச்சு படம் பண்ண வரான்னு சொல்லிட்டு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ட்விட்டர் சேட்டில் வந்து கேட்டிருப்பாரு. அப்போ வந்து விஜய் வந்து ஒரு ஸ்மைலி சிம்பிள் கொடுத்துருப்பாரு. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு 10 வருஷம் கழிச்சு படம் பண்ணுறாரு தளபதிக்கு இன்னும் லாஸ்ட் ஒரே ஒரு படம் தான் இருக்குது. அர்ச்சனா பண்ணுறாரு. அதுக்கு முன்னாடி தளபதி ஒரு வாய்ப்பு கொடுத்துருந்தாரு. ரொம்பவே தளபதியை வச்சு ஒரு சூப்பரான படம் கொடுத்துருக்காரு வெங்கட் பிரபு. ஒன்ஸ் அகைன் ஹி ப்ரூவ் இட், லைன் இஸ் ஆல்வேஸ் த லைன் சொல்கிற மாதிரி தளபதி அந்த ஒரு டைலாக் வந்து படத்தில் வரும். அது படம் நடுவில் வரும், கிளைமேக்ஸ்லேயும் வரும். அந்த போல் தளபதி வந்து ஹி ஒன்ஸ் அகைன் ப்ரூவ் இட், லைன் இஸ் ஆல்வேஸ் த லைன் அந்த மாதிரி சொல்கிற அளவுக்கு சூப்பராக பண்ணியிருக்காரு தளபதி. உண்மையிலேயே செமையாக இருந்துச்சு. அடுத்தது ஏஐயில் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து கேப்டன் விஜயகாந்த் வருவாங்க. அதில் அவர் வரும்போது மிஸ்ட்ரி கேப்டன் போடுவாங்க. அந்த சீன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏஐயில் விஜயகாந்த் வருவார், அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே போல் தளபதி வெர்சஸ் இளைய தளபதி போடுவாங்க இன்டர்வல் சீனு. தளபதி வந்து தளபதியாக இருக்கும்போது சின்ன வயசாக இருக்கும்போது அந்த ஒரு கேரக்டர் கொடுத்துருப்பாங்க தளபதி பையனா. அந்த ரோல் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பார்க்கறதுக்கு ரொம்ப டீசெண்டாக இருந்துச்சு. கிராஃபிக்ஸ் விஎஃப்எக்ஸ்லாம் டீசெண்டாகவே இருந்துச்சு. ஒன்றும் குறை சொல்கிற மாதிரி இல்லை. இந்த படத்தோட நெகட்டிவ்னு சொன்னாக்கா படத்தோட லென்த் தான். கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஓடுது. ஆனால் ஒரு தளபதி ஃபேனாக பார்க்கும்போது அந்த 3 மணி நேரம் டைம் தெரியல. பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓகே,
இந்த படம் பார்க்கலாமா வேணாமானாக்கா, கண்டிப்பா ஃபேமிலியோட உட்காந்து என்ஜாய் பண்ற மாரி படத்த எடுத்திருக்காங்க. கண்டிப்பா அது வந்து ஒரு டீசென்ட்டான, ஒரு ஆவரேஜான ஒரு மூவி. எல்லாரும் ஃபேமிலியோட போய் தியேட்டர்ல போய் படம் பாருங்க. இந்த படத்தோட ரன் டைம் வந்து 3 ஹவர்ஸ். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆவரேஜ், செகண்ட் ஹாஃப் ஆவரேஜ். மொத்தத்தில இந்த படம் ஒரு ஆவரேஜான படம். இந்த படத்துக்கு என்னோட மார்க் 5க்கு 4 குடுப்பேன். இந்த படத்தில ஒரு எந்த விதமான அடல்ட் கன்டென்ட்டும் இல்ல. எல்லாம் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணலாம். ஓகே, இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? கீழ உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன கிளிக் பண்ணுங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ ஒண்ணா நோட்டிஃபிகேஷனா வரும். அப்பதான் எந்த வீடியோ மிஸ் பண்ணாம பார்க்கலாம் நீங்க. கீழ டிஸ்கிரிப்ஷன்ல சோசியல் மீடியா லிங்க்ஸ் குடுத்துருக்கேன். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.